ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்களின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/7/2024 28/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூன்றுத்தையும் பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது 22ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கார். அதிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போகிறார். ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது, பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில். அதனால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 22ஆம் தேதி ஸ்ரவண விரதம் வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது. அதாவது அந்த காலகட்டத்தில் எதுவும், அதாவது உபவாசம் இருக்கிறது விசேஷம், எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது விசேஷம். அன்றைக்கி சொஜ்ஜி சாப்பிட்றா. நார்மலி வயசானவா, அதாவது உடல் நலம் கருதி அவங்க சொஜ்ஜி இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவா. காரம், உப்பு, புளிப்பு சேர்த்துக்கிறது இல்லை. இது வைணவர்களுக்கு ஒரு மிகவும் விசேஷமான நாள். ஸ்ரவண விரதம். திருவோணம் அப்படின்றது 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்ற அடைமொழி உண்டு. ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். சிறு ஆதிரை சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். திருவோணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 23ஆம் தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடிபுரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது. 23/7/2024 அன்னைக்கு. 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னும் போது பௌர்ணமியிலேருந்து தேய்பிறை சதுர்த்தி, சங்கடங்களை ஹரனை வதைக்கக்கூடிய சதுர்த்தி. எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தரம் சுற்றி வாங்கும், 9 தோப்புக்கரணம் போடுங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். விநாயகப் பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. 26ஆம் தேதி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும். அவமாகம்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ யோகமோ, 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்கிறோம். இது விசேஷங்கள் பண்ணக்கூடிய நாள் கிடையாது. அதாவது பொதுவாகவே இது ஆடி மாதம்ன்றதுனால வீட்டு விசேஷங்கள் அதுவாக இருக்காது. இருந்தாலும் விசேஷங்கள் எடுத்து பண்ணுறது நல்லதில்லை. இந்த அவமாகம் இன்றைக்கி பார்த்தாலேயானால் பஞ்சமி, சஷ்டி, சப்தமி 3 திதிகள் வருது. பஞ்சமி திதி 19 வினாழிகைகள் இருக்குது. சஷ்டி தீதி பார்த்தோன்னா ஒரு 56-57 நாழிகை இருக்குது. அதாவது இன்னைக்கு நாள் பிறந்ததுலேருந்து 26ஆம் தேதி நாள் பிறந்ததுலேருந்து சூரிய உதயமானதுலேருந்து 19 வினாழிகை பஞ்சமி திதியும், அதிலிருந்து 55 நாழி 56 நாழிகை சஷ்டி திதியும், அதற்கு பிறகு சப்தமி திதியும். அதாவது அடுத்த நாள் காலத்தில் பார்த்தோன்னா சப்தமி திதி உதிச்சிரும். 3 திதிகள் வந்ததாக கணக்கு வரும் இந்த நாளில். ஏன்னா நம்மளுக்கு தமிழில் பார்த்தாலேயானால் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்தை ஒரு நாள் கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதன் மூலியமாக அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம். அதை தவிர எந்த விசேஷங்களும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. சரி, 27ஆம் தேதி பார்த்தாலேயானால் வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்னு சொல்லக்கூடியது. அதாவது வருஷத்துக்கே 8 நாள் தான் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார். அந்த காலகட்டத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம், அதாவது அஷ்டமி, நவமி, திதின்றது வாரம்னு சொல்லக்கூடியது. செவ்வாய், வெள்ளி, அந்த செவ்வாய், சனி எந்த மாதிரியான நாட்களும் சரி. நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை, ஆண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை, இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேண்டாம். இது ராகு காலம், யமகண்டம் இதெல்லாமும் பார்க்க வேண்டாம். அதனால் எல்லாவித நிர்தோஷங்கள் உண்டான நாள். அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலகட்டம்னு சொல்லக்கூடிய 6:52 8:22 வரலும் உண்டான நேரத்தில் வாஸ்து பூஜை போடுறது மிகவும் ஏற்றம். கடக்கால் பூஜை போடுறது, புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, அதுவும் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது,
அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது, புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அன்றைக்கி, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் வந்து இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் டைமை வந்து 5ஆக பிரிச்சிருக்கா. ஒன்று வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய முகம் கழுவக்கூடிய நேரம், அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு வந்து சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் அவர் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து ஒரு 18, போஜனம் செய்யும் நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலமிடும் நேரம் ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த தாம்பூலமிடும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:22 - 36 நிமிஷம், அந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டம், அதாவது 8ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம். அதனால் மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 குடம் தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா சதுர்த்தி வேறு வருது. அதனால் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். உங்களுக்கு என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் என்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பாதங்கள் மாறி இருக்கும், ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்கிட்ட வர நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் தரேன். ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து உங்களுடைய கோச்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம பிரகாரமும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 22/7/2024 28/7/2024 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற. இவ்வளோ நாளாக தனிச்ச குருவாக இருந்தார். இப்போ வந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எதிரிகள் மூலியமாக உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் வரும். இவ்வளோ நாளாக பார்த்தீங்களேன்னா உங்களை வந்து எதிரிகள் ஈஸியாக உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட கேட்கக்கூட மாட்டாங்க. அவங்க வந்து உங்களை இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போது வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எதிரிகளை நிச்சயமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் போகிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோட போட்டித் தேர்வில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்குது. தனித்த குருவாக இருக்கிறதை விட செவ்வாயோடு சேர்ந்த குருவாக இருக்கிறதுனால சந்திரன், அதாவது குரு மங்கள யோகம் அமையிறது. இது ஒரு பெரிய ஏற்றம். புதுசாக வீடு வாங்கிறதுக்குன்னு வந்து கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதுசாக நிலம் வாங்கக்கூடிய பூமி யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஷார்ட் ட்ரிப், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடையை கொடுத்து அதன் பிறகு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் வரும். ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் புதிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பணவரவிற்கு கம்மி இருக்காது. 2ஆம் இடத்தில் தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதும் தனக்காரகனே வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன். 9ஆம் அதிபதியும் 9க்கு 12 இருக்கார். அதனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்க்குறவாளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 22/7/2024 28/7/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அவரே 8ஆம் அதிபதி. அதனால் 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இல்லை. இருந்தாலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் 2ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா கணவன் மனைவியிடையே சற்று பிரிவினைகள் இருக்கக்கூடும். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு பேச்சுக்கள்னால பிரச்சனைகள் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தையே பார்க்கறதுனால. இது 23ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு 25ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். புணர்ப்பு யோகம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலைன்னா சனியோட சம்பந்தம் படுறதுனால கண்டிப்பாக முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றிகளை நிச்சயமாக கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்க்குறவாளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சிகளில் சரியாக செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேந்திரத்தில் 4வது சதுர்த்த கேந்திரத்தில் போய் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். ஆட்சி பெறுறதுக்கு சமம்னு சொல்லக்கூடிய தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மந்தத்தன்மை இருக்கும். ஏன்னா ராகு பகவானோட சேர்ந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஒரு 2 வீலர் வாங்குவீங்க. அந்த மாதிரியான பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 27ஆம் தேதி மாலை 5 மணிலேருந்து 29ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. 8ஆம் அதிபதி 8க்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பொருள் உறவு வரும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக படிப்புக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் இந்த ஐடி துறையில் இருக்கிறவங்க, தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, கோல்டு ஸ்மித்து, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, தங்க நகாசு வேலைகள் பண்ணுறவங்க, அதை தவிர கோல்டு ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷ்னல் எஜுகேஷ்னல் புஸ்தகங்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்க, பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரும்.